ஹலோ ஆல், இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே சாருக்கு தெரியாமல் நான் எடுத்தது. கடந்த ஒரு 3 டேஸாக பார்த்தோம்னா சார் வந்து இந்த இந்த ஒரு 13 ஹவர்ஸ்க்காகவே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு நைட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும், அப்புறம் திடீர்னு அவன் முழிச்சுக்குவா, எந்திரிச்சு வரப்போ எங்கேயோ ரூம்க்கு வந்து பார்த்தா சார் ஃபுல்லாக உட்காந்து ப்ரிப்பேர் தான் பண்ணிருப்பாரு. தூங்கவே காலையில் 4 to 5 ஆயிடுச்சு லாஸ்ட் 3 டேஸாக. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஷன், இந்த பிஓ ஐபிபிஎஸ் பிஓ செஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து சார் வளைக்கிறாங்க. ஸோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்களும் கொடுக்கணும். அதை பார்த்து நீங்களும் நிறைய பேர் கிளியர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன இதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். அண்ட் ஸோ எல்லாருமே செஷன் மிஸ் பண்ணாமல் வாங்க. அண்ட் தேங்க்யூ, பை பாய். அண்ட் முக்கியமான ஒன்று சொல்ல மாட்டேன், டைமிங் வெனஸ்டே மார்னிங் 9 o'clock டு நைட்டு 10 PM வரைக்கும். நடுவில் கொஸ்டின்ஸ் இருக்கும், கொஸ்டின் செஷன் இருக்கும். கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ், அப்புறம் கிஃப்ட்ஸு அண்ட் வீடியோ கோர்ஸ் ஃப்ரீ ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் செஷன் அட்டென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ மணி ஒரு 3 AM ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது மட்டும் டிஐ தான் அதிகமாக நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நடுவில் டேட்டா சஃபிஷியன்சி, ஃபில்லர்ஸ், ராங் நம்பர்ஸ், குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ், நம்ம ஆல்ரெடி நம்ம கிராஷ் கோர்ஸில் பார்த்துருப்பீங்க. மெயின்ஸ் லெவலில் நிறையா குவாட்ரடிக்கில் எடுத்திருப்பேன், கரெக்டான எக்ஸாம் லெவலில். ஸோ அங்கே எல்லாமே நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ பரவாயில்ல, நீங்கள் கிராஷ் கோர்ஸ் வாங்காட்டியும் பரவாயில்ல, இந்த 13 மணி நேரம் டிஐ பாருங்கள். ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக பே பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். எல்லாமே நம்ம மக்கள் தான். ஸோ அங்கே எப்படி எடுக்கிறோமோ எப்படி எடுக்கிறோமோ அதுதான் இங்கேயுமே எடுக்க போகிறேன். ஸோ இவ்வளோ நாள் நான் கிராஷ் கோர்ஸில் பார்க்கல, யூடியூப்பில் நான் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன், டிஐ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 13 மணி நேரம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்து எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐஜே, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. கண்டிப்பாக உங்களால் ஆப்டியில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ண முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் இந்தளவு நான் எஃபர்ட் போட்டேனான்னு தெரில, போட்டிருக்கலாம். பட் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கணேஷ் சார் உங்களை பார்க்குறதுக்காக நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் சார், எங்கள் அம்மாவும் வந்திருக்காங்க சார், ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க சார், தண்டாயுதபாணி, நிறையா பசங்க பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ராஜ்குமார், ஸோ மதுரையில் இந்த மாதிரி பசங்க நிறையா, அரவிந்த், ஸோ எவ்வளோ எக்கச்சக்கமான மக்கள். ஸோ பிஓ மெயின்ஸ் நான் கிராக் பண்ணிட்டேன், அதாவது பிஓவோட போஸ்டிங் வாங்கிட்டேன் சார். நான் மெயின்ஸில் உங்கள் ஆப்டியில் வந்து ஒரு 7-8 கொஸ்டின் போட முடிஞ்சு அப்படின்னா அவ்வளோதான் போட முடியும். அதுக்கு முழுக்க நீங்கள் தான் சார் காரணம். ஸோ அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு இதுதான் எனக்கு இந்த வருஷமும் வேணும். உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியில் அந்த உங்கள் ஃபேஸில் அந்த சந்தோஷத்தை பார்க்கணும். கணேஷா, நான் ஆப்டியில் அவங்களால நான் ஒரு 10 கொஷின்ஸ் போட்டேன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப போதும். நான் போட்ட எஃபர்ட்டுக்கு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்காக மட்டும் கிடையாது, எனக்கும் சில அந்த பர்சனல் வழிகள்லாம் இருக்கு இல்லையா? முக்கியமாக ஒரு நம்பிக்கை துரோகம். ஸோ அதெல்லாம் நினைக்கிறப்ப இன்னொரு 13 hours என்ன இன்னும் போடலாண்டா, ஒரு 24 hours கூட எடுக்கலாம், தூங்காமல் கொள்ளாமல் நைட் ஃபுல்லாக எடுக்கலாம் அப்படிங்கிற மன உறுதி எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் எஸ்பிஐபிஓக்கு 24 hours கூட நான் எடுக்க ரெடி. அந்தளவு நம்ம எஃபர்ட் போட்டு கொண்டு வந்துடலாம். எஸ்பிஐபிஓ, ஐபிபிஎஸ்பிஓ, எஸ்பிஐஜே 3 எக்ஸாம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக நம்ம கிராக் பண்ணுறோம் மக்களே. ஸோ மறக்காமல் வந்துடுங்க. அது மட்டும் கிடையாது, ரொம்ப இந்த டேட்டாலாம் இல்லை அப்படின்னா கூட நான் நடுவில் வந்து நம்ம மெயில் பண்ணுங்கள், kaneeshreenalogics@gmail.com. நம்ம டீம்கிட்ட சொல்லி லாஸ்ட் டைம் நான் பண்ணியிருந்தேன் 12 hours மராத்தானுக்கு ஒரு 150 பேருக்கு மேலே 1 day பேக் நம்ம பண்ணிக்கலாம். 15 ரூபா 20 ரூபா வரும் இல்லையா? ஒரு 2000 ரூபா அதுக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி டேட்டா ஆட் அனுமதி பண்ணிக்கலாம். ஒரு 4 மணிக்கு மேலே ஆச்சுன்னா டேட்டா முடிஞ்சிருச்சுன்னா மெயில் பண்ணுங்கள். நம்ம டீம்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு டேட்டாவும் ஆட் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி நடுவில் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். உங்கள் கை வலிக்குது, சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். நடுவில் வந்து டக்குன்னு ஆன்சர்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 200 ரூபா அந்த மாதிரி ஃபோன்பேயில் இம்மீடியட்டாக அனுப்பிச்சி விட்றேன். ஏன்னா அது வந்து உங்கள் அமௌண்ட்டு 200 ரூபாய்க்காக இல்லை,
நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம டீச்சர் வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து நம்ம கிஃப்ட் வின் பண்ண எப்படி இருக்கும், ஒரு 50 பேர் முன்னாடி ஒரு பெருமையாக இருக்கும்ல, நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்ல. ஸோ அதுக்காக அதே மாதிரி நம்ம வீடியோ கோர்ஸுமே ஃப்ரீ பண்ணி விடலாம். வீடியோ கோர்ஸுக்குமே நம்ம மெகா லைவ் கிளாஸ் கோர்ஸுமே நம்ம சர்ப்ரைஸ் ஆஃபர் வேறு போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் வேறு என்ன affairsCloud உங்களுக்கு குவிஸ் வேணும்னா அதே ஃப்ரீ பண்ணி விடலாம். லிவின் அவர்கிட்டையும் கேட்டிருக்கேன், லிவின் சிஎஃப்என் ஸ்டாக்கும் ஒரு 20-30 பேர்த்துக்கு ஃப்ரீ பண்ணி விடலாம். அதாவது ஆன்சர்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. என் நம்பிக்கை நான் 13 hours முடிச்சிடுவேன், நீங்கள் வாங்க சரியா பார்த்துக்கலாம். ஏன்னா நிறையா எடுத்து வச்சிட்டேன், 13 hours மேலேயே போயிடும் நினைக்கிறேன். நான் எக்கச்சக்க டிஏயாக எடுத்திருக்கேன், வந்துடும். அதுக்கே ஒரு 1/2 hour எக்ஸ்பிளைன் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ ஓகே மக்களே, தேங்க்யூ, பை பாய். முக்கியமாக நம்ம பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறையா பேருக்கு வந்து பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கீங்க, பட் எல்லாருக்குமே நம்ம சேனல் தெரியுமானா தெரியாது. ஸோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் மக்களே, அது மட்டும் எனக்காக பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு அதிகமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பை பை. வேறு என்ன மாதிரி வேணும், இன்னும் டைம் இருக்குது. நான் வெனஸ்டே தான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ டியூஸ்டே நைட்டா, சாரி எனக்கு சரி இன்றைக்கி டியூஸ்டே காலையில் வரப்போதும், இந்த மண்டே மிட் நைட். ஸோ இன்னும் ஒரு நாள் இருக்குது. ஸோ பண்ணிக்கலாம் மக்களே. தேங்க்யூ, பை பை.